நான் இன்னும் அந்த படத்தை பார்க்கல. ஆனா அந்த படத்தை பற்றிய விஷயம் தெரியும் எனக்கு. அதுவும் வந்து இலங்கை தமிழர்களோட வாழ்க்கையும் அந்த அவலமும் அந்த போர்க்கால சூழலை பற்றிய விவரிப்பும் தான் அந்த திரைப்படம். ஸோ இது ரெண்டுமே நானும் இந்த திரைப்பட விழாவில் பங்கெடுத்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், எங்களோட இன்டர்ன்ஸை கலந்துக்கிறத விட. ஸோ இது ரொம்ப முக்கியமான படங்கள். நீங்க அதை பற்றி கொஞ்சம் எழுதணும். பத்திரிகையாளர்கள் அதை பற்றி எழுதும் பொழுது அது எல்லோரோட பார்வைக்கும் போய் சேரும். இதம்சைக்கு நீங்க பெரிய அளவுல வரவேற்பு கொடுத்தீங்க. ஆனா அதை விட இந்த திரைப்படம் வந்து எல்லாரும் சரி, செங்கடலும் சரி, மிக முக்கியமான பதிவு தமிழ் சினிமாவில். அப்படி முக்கியமான பதிவு இருக்க வேண்டிய படம். அது முதல்வர் இந்த விருது வழங்கும் விழாவில் வந்து கண்டிப்பா அந்த படங்களோட விருதுகளை தட்டி செல்லும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கிறதா நாம இங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் 2 வேளை 3 வேளை செஞ்சுதான் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய சூழல் அங்க இருக்கு. ஒரு 2ஆம் பட்ச குடிமகனாக தான் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு கஷ்டத்துக்கும் நடுவையும் கலைக்கும் இலக்கியத்துக்கும் அவங்க கொடுக்குற முக்கியத்துவம், அதுக்காக அவங்களுடைய அர்ப்பணிப்பு வந்து மிக முக்கியமான விஷயம். என்னுடைய ஆவணப்படங்களை இதுக்கு முன்னாடி ஈழத்தமிழர்கள் பெருவாரியாக பல நாடுகள்ல திரையிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னைக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா தொடர்ந்து இயங்குறதுக்கு அவங்களுடைய உற்சாகம் எனக்கு எப்பவுமே இருக்கு. செங்கடல் வந்து ஒரு மக்கள் பங்கேற்பு சினிமா. மீனவர் பிரச்சனை இப்பதான் வந்து தலைப்புச் செய்திகள்ல வந்துட்டு இருக்கு. ஆனா 90கள்ல இருந்து தொடர்ந்து மீனவர்களை இலங்கை நேவி சுட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம சுடுறதை மட்டும்தான் நம்ம பதிவு பண்றோம். 580 உயிர்கள், 600 உயிர்கள் அப்படின்னு புள்ளி விவரங்கள் பேசிட்டு இருக்கோம். ஆனா கடத்தப்படுறாங்க, அடிக்கப்படுறாங்க, பாரிய துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறாங்க. இன்னும் என்னென்ன கொடுமைகள். தனுஷ்கோடியில் இருக்கிற மீனவர்களை அவங்களே நடிக்க வச்சு, அவங்களே திரைப்பட தயாரிப்புல பங்கெடுக்க வச்சு செங்கடல் அப்படிங்கிற திரைப்படம் உருவாயிடுச்சு. இதை இங்க வந்து தணிக்கை குழு தடை பண்ணிருக்கு. CBFC மேல அப்பலேட் ட்ரிபியூனல் அப்பீலுக்கு போயிருக்கோம். ஒரு